அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள் பொங்கும் சுபுடைய துளைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக மனித சமுதாயம் மனிதனுடைய அந்த உளவியல், அவனுடைய அந்த மனோதத்துவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சீக்கிரமாக அந்த காரியத்தை முடியுங்க என்று சொல்லக்கூடியவர்களாக, ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டாலும் கூட போட்டு சௌகரியத்தமாக இருக்கிறார், சீக்கிரம் முடியுங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இன்னும் ஒரு காரியத்திலையுமே அந்த பதற்றம், அந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுக்குறான். அது காணாதுங்கிறான். தூங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குறான், வேலை பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறான், பல்வேறு தேவைகளுக்கு கக்கூசு போக, மூஞ்சி கழுவ, குளிக்க எல்லா நேரம் போனாலும் கூட எல்லாத்துலேயும் அவசரம். இது மனிதனுடைய ஒரு சைக்காலஜியாக மனோதத்துவமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி நேரங்கள் தான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த ரத்தின சுருக்கமாக சொல்ல நல்லா இருக்குமே, இவ்வளோ விரும்புகிறானா இல்லையா? ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினாலும், ஒரு குர்ஆன் தஃப்சீர் விளக்கம் பண்ணாலும், எதாவது என்ன செய்வான், அப்படி விளக்குறான். அந்த மாதிரி அவனுடைய மனத்துவம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா இல்லையா? இது இந்த மனோதத்துவம் எல்லா நேரத்துக்கும் இது ஒரு சீக்கிரம் முடிக்க வேண்டியதை முடிக்கணும். சீக்கிரம் முடிக்க முடியாத சில விஷயங்கள் டைம் டேபிள் போட்டாலும் அதுபடி தான் நம்ம இருக்கணும். அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அதை குர்ஆன் நமக்கு எல்லாம் சொல்கிறோம். அதுக்கு சொல்ல வர்றேன், பயிற்சி எடுக்கப்பட்ட பிறகு அவர் 2 மணி நேரம் கூட உட்காருவான், 5 மணி நேரம் கூட உட்காருவான். பயிற்சி எடுக்காத நம்மளை பிடிச்சி கொடுத்தா என்ன செய்வான், அந்த காலில் சுடுதண்ணி கொடுத்துனமா இப்போ அகப்பான், சீக்கிரம் முடியாண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மனோதத்துவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உளவியலை இப்படி தான் மனித சைத்தான்கள் இருப்பாங்க அந்த பயிற்சி எடுக்கிற வரைக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது முகமது நபி பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிரா குகையில் தனித்திருந்தாங்கல்ல, போயிட்டு ஹிரா குகையில் வர்றது, உணவுகளை சேகரிச்சுட்டு போகிறது, சாப்பாடு முடித்த போது திரும்பி வர்றது, இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடிய பிறகு பல நாட்கள். அப்போ அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக குர்ஆன் வசனம் முதல்ல குர்ஆன் அருளப்படுது. ஜிப்ரீல் வர்றாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஜிப்ரீல்னா யாருன்னு நபிகள் நாயகத்துக்கு தெரியலை, அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. அந்த கட்டி பிடிச்சா வலி தாங்க முடியலை. சைக்காலஜி விட்டு ஒரு ஆள் கட்டி பிடிச்சா வலிக்குமா? இதமாக இருக்கும். ஒரு ஆள் கட்டி பிடிக்கிறதுங்க இதமான ஒன்று, வலிக்கணும் செய்யாது. ஆனால் அந்த குர்ஆன் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு ஓதி காட்டு வரும் பொழுது முதல் வகி அதெல்லாம் உளவியல் ரீதியாக நபிகள் நாயகத்தை பாதிக்கக்கூடாது என்பதற்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வசனங்கள் மட்டும் அருளப்படுது. என்ன? ஏன்னா இப்படி மனித சைத்தான்கள் இருக்கிறாங்க, இந்த உருண்டுக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன மரணம் தான் தீர்வு. மூத்தா போகிற வரைக்கும் கொண்டாடிட்டு கூட நிம்மதியாக வாழ மாட்டான். இது அவசரம், வியாபாரத்தில் அவசரம், கொடுக்கல் எல்லா விஷயத்துலையும் அவசரம். இந்த மாதிரி மனித சைத்தான்களுக்கு இப்படி இருப்பார்கள். இது வரைக்கும் அவன் ஒரு முழுமை அடைகிற வரைக்கும், அது விஷயமா பயிர்ற வரைக்கும். எதுக்கு இருக்கிறான்? ஒரு கடையில் போய் ஊழியராக சேர்றான், அவன் சொல்கிறத கேட்குறானா இல்லையா? டெய்லி 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் இருக்கிறான், காசுக்காண்டி இருக்கிறான். 12 மணி நேரம் இருக்கணும்னா இருக்கிறான், நைட் டியூட்டிலாம் இருக்கிறான். ஏன்? பின்னாடி ஒரு வருமானம், இல்லாட்டி குடும்பம் சோத்துக்கு கஷ்டப்படும் நினைக்கிறா இல்லையா? அவன் பயிற்றுவிக்கப்படுறான். விரும்பியோ விரும்பாமலோ என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், நம்ம வேலை பார்த்தா தான் காசு, இல்லாட்டி பொண்டாட்டி கூட நடுவு ரோட்டில் வருதுன்னு ஒரு மனசில் பதிகிறதால தான் எல்லா வேலைக்கும் உட்கொள்கிறான். வாட்ச்மேனாக நிற்கிறான், பேங்கில் பெரிய நிறுவனங்கள் வாட்ச்மேனாக நிற்கிறான், ஹோட்டலில் வெளியேந்து கூப்பிட்றான், இப்போ லைட்டை காட்டிக்கிட்டு வாங்க, நைட் நேரத்தில் வாங்க நீதான் காட்டுது வருமானம். அது பயிற்றுவிக்கப்படுறதுக்கு முதல்ல இருக்கலாம், கஷ்டமாக இருக்கும். அப்படியே அது பழகிட்டான்னு சொன்னால், பழகினா பாலும் பிடிக்குங்கிற மாதிரி அது செஞ்சிருவான். பழகின பிறகு வழி இல்லைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல உளவியல் அல்லாஹ் சொல்கிறான். முகமது நபி இப்போ பிடிச்சா 500, முகமது நபிக்கு 100 வசனத்தை இறக்கணும்னு வைங்க, அவரால் மனசு தாங்காது அப்படின்னு சைக்காலஜி படி எல்லாம் 5 வசனம் மனிதர்கள் மனோதத்துவத்தை எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், 5 வசனமும் இடி முழக்க வசனம் தான். முதல் வசனங்களை உளவியல் முகமது நபிக்கு எப்படி எல்லாம் இடம் இருக்கிறான்,
அதன் பிறகு பாராகிராஃப் கூடும் குறையும், ஒவ்வொரு விஷயத்துக்கு தக்கவாறு ஒவ்வொரு சேட்டப் பண்ணுறான். விபச்சாரம், வட்டி, திருட்டு பல விஷயங்கள் பெருகும் பொழுது அதை தடுத்திருந்த வசனங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை வசனங்கள், திருமண வசனங்கள், வட்டி தடை செய்யப்பட்ட வசனங்கள் பல மாதிரி இருக்குது. இதில் முதல் வசனங்கள் என்ன அப்படி, முதல் வசனம் என்னன்னா 5 வசனம் 96 1 இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் முகமது, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அப்படின்னு நல்லா இறக்கிறான். ஹலக்கல் இன்சானமின் அலக், அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். என்ன சயின்ஸு அல்லாஹ் சொல்கிறான். இல்லை ஆம்பளோடைய விந்தனும் பெண்ணுடைய சினை முட்டை 2 சேர்ந்து உள்ளே போய் தான் குழந்தை உண்டாகுதுங்கக்கூடிய ஒரு சயின்ஸை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அல்லம பில்கலம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வந்துக்கிட்டு, இக்கிற வரம்புக்கள் அக்கரம் ஓதுவீராக நபியே, உமது இறைவன் கண்ணியமானவன், அவன் பெயரால் ஓதுவீராக, பயப்படாத ஓது அப்படின்னு நல்லா வசனத்தை இறக்கான். அல்லம பில்கலம், அவனை எழுதுகோளால் கற்றுத்தந்தான். உலகம் தானே, சின்ன பிள்ளைல கையை பிடிச்சி கை விரல் தான் இப்போ பசங்க ஓதி கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் மாலான் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இப்போ அலிபேத்தை எழுதி கொடுக்கறதுக்கு அதை அழிச்சு கிழிச்சு ஒரு அது எங்கள் ஊரில் மாலாம்பாங்க, அழிச்சு அப்படின்னா ஆலிம்சா எழுதி கொடுப்பாரு, இல்லை பொம்பளை உஸ்தாது எழுதி கொடுப்பாங்க. அப்படி தான் எழுதுகோள் ஏதாவது ஒரு வகையில் லேட்டஸ்ட்டாக கம்ப்யூட்டர் அது இது என்னென்ன இலவுகளாக வந்துருச்சு. அப்போ எழுதுகோளால் மனிதனுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். நல்லா நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் சொல்லலாம் வந்துக்கிட்டு அல்லம பில்கலம், அவனை எழுதுகோளால் முகமது நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான் மாலம் ஏலம், மனிதன் அறியாதவற்றையெல்லாம் மனிதன் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி அல்லாஹ் வந்து 5 வசனம் அதன் போய் வகி நின்று போச்சு. நபிகள் நாயத்துக்கு எல்லாம் ஒன்று சயின்ஸ் தான், எழுது ஓது படி அப்படியே கூடிய அளவுக்கு ஒரு 5 வசனத்தை இறக்கி ஒன்று சிந்திச்சு பார்த்தோன்னு வைங்க, அவ்வளவு செய்திகள் இருக்கக்கூடிய விஷயமாக எல்லாம் இறக்கியிருக்கிறான். இது ஒரு செய்தி. அப்புறம் இன்னும் இந்த எழுதுகோள்களை போட்டு வசனமே எல்லாம் இறக்குறான். 5 வசனத்துக்கு ஒரு வகி நின்று போச்சு, பிறகு சில காலம் பிறகு கழிச்சு வகி வருது, இப்படி பார்க்குறோம். அதுபோல் சூரத்தில் கலம்னு ஒன்று இருக்குது, அதனால என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுவும் எழுதுகோளை பற்றி தான் நல்லா பேசுகிறான். நூன் வல் கலமி வமா யஸ்குரூன், நூன் எழுதுகோள் மீதும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய விஷயமா அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தி, நீ சிறந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பாராட்டி இறக்கக்கூட்ட பைத்தியம் நாங்கள் இல்லை, முகமது பைத்தியார வரும் மனக்குழப்பத்துக்கு அதெல்லாம் கிடையாது, முட்டா பையல நீங்கள் தான் மனக்குழப்பத்துக்கு உள்ளவர். அவர் இன்னக்கல் அலா குலுக்கின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று சொல்லி பைத்தியார் அவன் தான் முட்டா பையன், நீங்கள் என்ன அறிவாளின்னு எல்லாம் சொல்லி வசனத்தை இறக்கி 68 1 4 வரைக்கும். அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வகி தான். அதே ரசூலுல்லாஹி ஒரு பக்குவம் அடைகிற வரைக்கும் சிறிது சிறிதாக குரானை நம்ம அருளினோங்கிறாங்க, சிறிது சிறிதாக திருமறை குரானை அருளினோங்க எல்லாம் சொல்லலாம் இல்லையா? இது மனிதன் சீக்கிரம் முடிக்கிறாங்க, முடிக்க வேண்டிய சீக்கிரம் முடிக்க முடியும். முடிக்கா ஜும்மா உரையை முடிக்க முடியுமா? மற்ற மத பொதுக்கூட்ட உரைகளை முடிக்க முடியுமா? முடியாது. பல உரைகள் முடிக்க முடியாது. ஆனால் பயிற்றுவிக்கப்பட்டால் பேசுங்கம்மா, பயிற்றுவிக்கப்படாத வரைக்கும் அழுவான் தூவான் அங்கிட்டு சாயமா இதெல்லாம் மனிதனுடைய சைக்காலஜி என்பதை உணர்ந்து இந்த மன தத்துவத்தை குரான் பேசுகிறது. இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம் பயணிப்போம் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.